ஸோ இங்கே நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் liquidators final statement of accounts. So sum number 6, the following particulars relating to a limited company which went into voluntary liquidation. So questions பார்த்தீங்கன்னா கீழே preferential creditors 25,000, secured creditors 58,000, 6% debentures ஓட value 30,000. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பாருங்க. The assets realized rupees 80,000. The expenses of liquidation amounted to rupees 1,500 and the liquidators remuneration was agreed at 2.5% on the amount realized. ஸோ இங்கே அமௌண்ட் ரியலைஸ்ட் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னும் பொழுது ஸோ அசெட் ரியலைஸ்ட் 80,000 இருக்குல்ல, ஸோ அதில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த 2.5% அந்த அமௌண்ட்டை தான் கேல்குலேஷனே பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் அண்ட் 2% ஆன் தி அமௌண்ட் பெய்டு டு unsecured creditors including preferential creditors. ஸோ நம்ம இதில் அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க, ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸும் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ நம்ம சம்முக்கு எந்த அமௌண்ட், அதாவது பேமெண்ட் சைடில் நம்ம எந்த அமௌண்ட்டில் வந்து கேல்குலேஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா கமிஷனுக்கு ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸோட அமௌண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கமிஷன் கேல்குலேஷன்ஸ்க்கு எடுக்கணும். ஓகேவா? ஸோ ஷோ தி லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ வாங்க சம்முக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது ஆன்சர்ஸ் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்பொழுது பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம போன சம்மில் வந்து பார்த்தோன்னா ஸோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார்மேட் வந்து அதில் இருக்கும். ஸோ ரெசிப்ட் அண்டு பேமெண்ட்டோட ஃபார்மேட். ஸோ அதில் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெசிப்டில் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஸோ எதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா டு அசெட் ரியலைஸ்ட். ஸோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 80,000. ஸோ அசெட்ஸ் ரியலைஸ்டு மட்டும்தான் ஸோ ரெசிப்டில் வரும். ஸோ நெக்ஸ்ட் வேறு எதனா இருக்கா பாருங்கள். ஸோ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஸோ எதுவுமே கிடையாது. ஸோ அடுத்தது நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தா எக்ஸ்பென்சஸ் ஆஃப் லிக்விடேஷன். ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் வாஸ் அக்ரீட் அட் 2.5% ஆன் தி அமௌண்ட் ரியலைஸ்டு. ஸோ இதில் எது வந்து அமௌண்ட் ரியலைஸ்டு அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா அசெட் ரியலைஸ்டு அது மட்டும்தான் இங்கே வந்து ரியலைஸ்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னும்போது 2% ஆன் தி அமௌண்ட் பெய்டு டு unsecured creditors including preferential creditors. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேமெண்ட்டில் அடுத்தது எதெல்லாம் வரும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் நம்ம ஆன்சரில் எழுதி பார்க்கலாம். ஸோ இப்போ பேமெண்ட்டில் எழுதலாமா? ஸோ பேமெண்ட்டில் நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னும்பொழுது பார்த்தோம்னா ஃபார்மேட் படி இங்கே பை லீகல் சார்ஜஸ். ஸோ லீகல் சார்ஜஸ் இந்த கொஸ்டினில் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் இங்கே நம்ம ஐஃபன் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எதெல்லாம் வரும் அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு பை liquidators remuneration. ஸோ liquidators remuneration அப்படின்னும்போது இங்கே எது வரும் அப்படின்னும்போது பார்த்தா ஃபார்மேட்டில் பேமெண்ட் படி இங்கே ஆக்சுவல் கொஸ்டினில் பார்த்தா ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க இங்கே அசெட் ரியலைஸ்ட் 80,000 தட் liquidators remuneration was agreed. 2.5% on the amount realized and the 2% on the amount paid to unsecured creditors including preferential creditors இருக்கு தெரியுமா? ஸோ இப்போது இது ரெண்டு மட்டும், அதாவது பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். liquidators remuneration அப்படின்ற ஒரு வார்த்தை அதில் மென்ஷன் பண்ணி இதோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெரியும். ஸோ liquidators remuneration. ஸோ அந்த இதுவில் பார்த்தீங்கன்னாக்கா 2.5% அண்ட் 2%. ஸோ நம்ம இதுக்கு கமிஷன் தான் இப்போ நம்ம வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் இதில் பை லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் எத்தனை பர்சன்டேஜ் அதில் 2.5% ஆன் எதில் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அதில் அசெட் ரியலைஸ்டு. ஓகேவா? ஸோ அதில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இங்கே கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அசெட் ரியலைஸ்டு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு 80,000. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னும்பொழுது பார்த்தோன்னா அதில் நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2%. ஸோ 2% ஆன் எதில் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க நம்மளை unsecured creditors including preferential creditors. ஸோ இப்போ இதுக்கான அமௌண்ட் என்ன அப்படின்றதோ ஸோ அதுதான் நம்ம வந்து எடுக்கணும். அங்கே பாருங்கள் இதில் preferential creditors 25,000 கொடுத்துருக்குது, இதில் unsecured creditors 58,000 கொடுத்துருக்குது. போன சம்மில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா அதில் preferential creditors கொடுத்துருப்பாங்க, unsecured creditorsம் கொடுத்துருக்கோம். ஆனால் ரெண்டுமே கொடுக்கும்பொழுது நம்ம கேல்குலேஷனுக்கு எதோட அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னும்பொழுது preferential creditorsோட அமௌண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணணும்னா percentage calculationsக்கு எடுக்கணும். So 2% on
preferential creditors. So preferential creditors ஓட amount எவ்வளோ இங்க 25,000. ஸோ இப்போ 80,000ல 2.5% நம்ம calculate பண்ணோம் அப்படின்னாக்கா ஸோ நம்மளுக்கு ஆன்சர்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா 2,000. ஸோ அதே மாதிரி 2% on preferential creditors ஸோ அமௌண்ட் calculate பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து 500. ஸோ இதுதான் நம்ம வந்து calculate பண்ணது. சரி, நெக்ஸ்ட் இப்போ இதில் எதெல்லாம் வரும் அப்படின்னும்பொழுது பார்த்தோன்னா ஸோ ஆல்ரெடி பார்த்தோன்னா இதில் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ கொஸ்டினில் எதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அப்படியே நம்ம எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஸோ இங்கே எழுதிக்கலாம். ஸோ அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னாக்கா 1,500. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா டிபெஞ்சர்ஸ். ஓகேவா? ஸோ டிபெஞ்சர்ஸ் அதாவது 6% டிபெஞ்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னாக்கா 30,000. இதில் ஆக்சுவலாக என்ன அப்படின்னாக்கா அதில் 30,000ல டிபெஞ்சர்ஸை 6% கேல்குலேட்லாம் பண்ணக்கூடாது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா அதில் டிபெஞ்சர்ஸ் அதாவது 6% டிபெஞ்சர்ஸோட மொத்த வேல்யூ எவ்வளோ அப்படின்னாக்கா 30,000. ஸோ அப்படின்றது தான் அதுக்கான மீனிங்கு. சில பசங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னாக்கா 6% இன்ட்டு 30,000 அப்படின்னு சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேல்குலேஷன் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னாக்கா அதில் பை ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். ஓகேவா? ஸோ ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ் ஆல்ரெடி பார்த்தா 25,000. அந்த அமௌண்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இங்கே அப்படியே மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னும்பொழுது பார்த்தோன்னா அதாவது இதை தவிர்த்து இப்போ நம்ம மென்ஷன் பண்ண இன்ஃபர்மேஷன் தவிர்த்து வேறு எதனா இன்ஃபர்மேஷன்ஸ் அங்கே மிஸ்ஸிங் ஆயிருக்கா? ஸோ எதுவுமே மிஸ்ஸிங் ஆகலை. ஸோ எல்லாமே நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னாக்கா அங்கே மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கோம். சரியா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம எதாவது ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னும்பொழுது பார்த்தா இந்த சம்பந்தத்துக்காக ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ ஆக்சுவலாக பார்த்தோன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தா கொஸ்டின்ஸில் இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம்னாக்கா எழுதியாச்சு. ஸோ பேலன்ஸாக இருக்கிறது பார்த்தோன்னா 2 இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான். அதாவது இந்த லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் அப்படின்றது எதுக்காக அப்படின்னாக்கா ஸோ ஒரு லிக்விடேஷன் அப்படின்னும்பொழுது ஒரு கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறது. அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னும்பொழுது அந்த கலைப்பாளர் அதாவது லிக்விடேட்டருக்கு நம்ம ரெமுனரேஷன்ஸ் கொடுக்குறோம். அதாவது அவங்களுக்கு எந்தெந்த பேசிஸில் நம்ம கொடுப்போம் அப்படின்னாக்கா அதாவது மொத்த சொத்தோட அதாவது அசட் ரியலைஸ்ட் அதாவது மொத்த சொத்துக்கள் வந்து எவ்வளோ இருக்கோ ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம்னாக்கா நம்ம பெர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணி அவங்களுக்கு கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னாக்கா அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் இருக்காங்களே 58,000. ஸோ இப்போ மொத்தமாக அன்செக்யூர்ட் அதாவது நம்ம செட்டில் பண்ண வேண்டிய காசு 58,000. அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதை செட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது நம்ம அதை வந்து செட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி மொத்தமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் செட்டில் பண்ணாலும் அவங்களுக்கு என்ன பண்ணோம் கமிஷன் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸுக்கு கமிஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு கேல்குலேஷன்ஸ் இருக்குது அதை பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் இப்போ ஸோ ரெசிப்டில் வெறும் அசட் ரியலைஸ்ட் 80,000 தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் 2,000. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமிஷன் ஆன் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் 500, லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் 1,500, டிபெஞ்சர்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்கு ஆல்ரெடி 30,000, ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸும் கொஸ்டினில் தான் கொடுத்துருக்கு. ஸோ 25,000. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம எதை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னும்பொழுது பார்த்தோன்னா அதாவது அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் ஸோ மொத்தமாக நம்ம வந்து செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம இங்கே ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இது நம்ம மொத்தமாக ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஸோ நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னும்பொழுது ஸோ 2,000 + 500 + 1,500 + 30,000 + 25,000. ஸோ இதை மொத்தமாக நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் என்ன அப்படி ஸோ 59,000. ஸோ இங்கே வந்திருக்கா. ஸோ அசட் ரியலைஸ்ட் அதாவது ரெசிப்ட்டு நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி 80,000 இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து 80,000ல் 59,000 மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வர ஆன்சர் 21,000. ஸோ இதுதான் நம்ம வந்து அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு வந்து செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அதில் அதாவது இது வந்து 21,000 என்பது பார்த்தோன்னா போதுமான அமௌண்ட்டாக என்பது வந்து பார்த்தோன்னா ஸோ கிடையவே கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த 21,000ல் இருந்து தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னும்பொழுது இதில் இருந்து அதாவது லிக்விடேட்டருக்கு கொடுக்க வேண்டிய கமிஷனும் கொடுக்கணும். அதே மாதிரி அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸை கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டும் பார்த்தோன்னா இதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ செட்டில் பண்ணணும். ஸோ இப்போது நம்ம இதில் எப்படி வந்து செட்டில் பண்ணலாம் அப்படின்னும்பொழுது பார்த்தோன்னா ஸோ ஆல்ரெடி கொஸ்டினில் என்ன பண்ணிட்டாங்க. ஸோ இதில் பாருங்கள் கொஸ்டின்ஸில் பாருங்கள் இதில் 2% ஆன் அமௌண்ட் பெய்ட் டு அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ 2% தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா கமிஷன் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய. அப்போது 21,000
into 2 divided by 102. ஸோ அதாவது நம்ம கமிஷன் கொடுக்கும்போது பார்த்தோன்னா அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் கொடுக்கும்போது நம்ம ப்ரீமியம் பேசிஸில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்னா கேல்குலேஷன்ஸ் வந்து பண்ணணும். ஸோ இப்போ 21,000 into 2 divided by 102 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 412. ஸோ இதுதான் நம்ம கொடுக்க வேண்டிய கமிஷனு. ஸோ சரி, இப்போ நம்ம கமிஷன் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் 21,000ல் 412 அப்படின்னு சொல்லிட்டு தான் கமிஷன் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். மிச்ச பேலன்ஸுக்கு கொடுக்க வேண்டியது 21,000. இதில் கமிஷன் நம்ம எவ்வளோ ஐடென்டிஃபை பண்ணோம்? 412 ஐடென்டிஃபை பண்ணுமா? ஸோ இப்போ 21,000ல் 412 போயிடுச்சுன்னா மிச்ச பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஸோ 20,588 by unsecured creditors. ஸோ ஆன்சர்ஸ் எவ்வளோ அப்படின்னாக்கா 20,588. ஸோ இதுதான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண பேலன்சிங் ஃபிகர். ஸோ அந்த கமிஷன் அதாவது 2% ஆன் அன்செக்யூர்ட். ஸோ அதுக்கான அமௌண்ட்டு 412. ஸோ இப்போ நம்ம மொத்தமாக இதை ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதாவது 2,000 + 500 2,500 + 412 2,912. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா 1,500. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தினாக்கா 30,000 + 25,000 + 20,588. ஸோ மொத்தமாக நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கான ஆன்சர் 80,000. ஸோ இந்த சைடும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கான அசட் ரியலைஸ்டுக்கான வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னா ஸோ 80,000. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னும்போது லிக்விடேட்டர்ஸோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கேல்குலேஷன் வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா புரியலனா கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.